திசோன் என்ற ஒரு இசையமைப்பாளரை இன்றைக்கு உலகம் அறிகிற அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது காசு பேலன் அப்படியும் மியூசிக் ஃபேமிலி கூட ஃபேமிலியோட இல்லை, ஒரு திறமை இல்லை. நான் என்ன செய்வேன்டா, டியூஷனுக்கு போகாட்டிக்கும் இஞ்ச ஓடிடுவேன். அம்மா கள்ள மாட்டேன். இந்தியன் சினிமாக்குள்ள போயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி ஈழப்படைப்புகள் செய்யத்தான் செய்யணும். என்னோட வீட்டுல எதுவுமே இல்லை. ஒரு 18-19 வயசு வரையும் வீட்டுல என்னட்ட ஒரு கீபோர்டோ எந்த ஒரு இசை கருவியோ எதுவுமே இல்லை. கேட்டீங்கன்னால அந்த பியானோ இருக்கு. நான் அங்க போயிட்டு இருந்து அந்த பியானோவை இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். சொந்தத்துல இருந்து உதவி செய்திருக்கேன். நான் இருக்கிற ஊர் வந்து திருநெல்வேலி. பொறுத்தவரை நிறைய அண்ணாக்கள் சின்ன இளம்படியில நாசமாக்கி கொண்டிருக்கிற காலத்துல ஒரு ஆளை வளர்த்து விட்ட அண்ணாக்களும் இருக்கிறேன். இப்ப அப்படித்தானே பாத்தீங்க தானே. அந்த டேர்ன் சேலரியில நான் என்ன செஞ்சேன், அம்மாவுக்கு ஒரு சாரி, அப்பாவுக்கு ஒரு ஷர்ட். நீ 5 வருஷத்துல வந்து ஒரு ஸ்டார் ஆகுவ. எனக்கு ஒரு லவ் ஒன்று இருந்துச்சு. சரியோ, கேட்டிய கிளி ஊத்துவோம் ஒரு காதியாண்டு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தானே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கேட்டிய கிளின்ற உத்தியோகபூர்வமான ஒரு கலையகம். அதில் கேட்டிய கிளி ப்ளஸ் சிலோன் படியன்ற பிரித்தானியான்ற கலையகம் திறந்தாச்சு. இதுதான் கலையகம். அவர் தன்னுடைய வேலை செய்கிறதுக்குரிய செட்டப்புகள் எல்லாத்தையும் அங்கால வச்சுக்கிறார். நான் இஞ்சால எங்கட கலையகம் ஒரே இதுக்குள்ள 2 பேரும் கலையகம் இருக்குது. அப்போ இவர் பிரித்தானியா வார காலத்தில் இங்கே வேலை செய்ய போகிறீங்க. ஆமாம். அப்புறம் சொல்லுங்க, எப்படி போகுது லைஃப்? என்ன ஓகேயா போகுது? யூகே எப்படி இருக்கு? யூகே என்ன சொல்லுது? யூகே லைட்டா குளிரா இருக்கு. லைட்டா இல்லை, கூட குளிரா இருக்கு. மார்கழி மாத குளிர். என்ன சொல்றது, வந்த மாசம் போல மியூசிக் வேற. அண்ணா ஸ்டூடியோன்னு போட்டு தந்துட்டார். ஒரு ஸ்டூடியோ இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடியோ செய்கிறதுக்காண்டி நான் செய்திருந்தான். அப்போ தம்பி வந்தா போல் தம்பிக்கும் அவ்வளோ செட்டப்பும் செய்து கொடுத்துருக்கு. இப்போ ஆள் வந்து பாட்டுகள் நிறைய உற்பத்தி செய்ய போகிறீங்க. நம்பி சொல்கிறேன்னா கட்டாயம். ஓகே. யூகேல நிறைய பாட்டுகள் உற்பத்தி செய்ய போகிறார். இது வேற காலத்தில் சிலோன்ல இருந்து செஞ்சேன். ஸோ இனி வர்ற காலத்தில் சிலோன் பொடியன் யூகே பொடியனாகவும் இடக்கிட மாறுவார். அடிக்கடி யூகேல வந்து ஆள் தங்கி நின்று போகிறதால அது பெருமதியாகவும் பிரயோசனமாகவும் இருக்கணும்ன்றதுக்காண்டி இங்க உள்ள கலைஞர்களுக்கு, அதாவது யூகேல உள்ள இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கு ஒரு தளத்தை உருவாக்கணும்ன்றதான் எங்கள் 2 பேர்ட்ட நோக்கம். அப்படித்தான். அப்போ இங்கே உள்ள இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதில் உங்களுக்கு நீங்கள் பாட்டுகள் செய்யணும், அல்லது ரேப் சாங் செய்யணும், அல்லது மெலோடிக் சாங் செய்யணும், அல்லது குத்து பாட்டு செய்யணும், அல்லது நீங்கள் ஒரு குறும்படம் ஒன்று தயாரித்து அதுக்கு ஒரு மியூசிக் செய்யணும், அல்லது அதுக்குரிய சவுண்ட்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எங்கட சிலோன் பொடியனை நாடலாம். சிலோன் பொடியன்ற ஃபோன் நம்பர் வேணும்னா அதெல்லாம் ஆளை நாடுங்கோ. ஊரில் எப்படி போச்சு பயணங்க? உங்களோட ஊர் பயணத்தை பற்றி சொல்லுங்க. ஏண்டா எங்களோட ஸ்டூடியோவில் நான் நினைக்கிறேன் இதுதான் உங்களோட வெளிநாட்டில் பெரிய இன்டர்வியூன்னு செய்திருக்கீங்களா? அப்படி பெரிய செஞ்சதில்லை. ஓகே. அப்போ முதலாக யூகேல எங்களோட கலையகத்தில், அதுவும் இந்த கலையகத்தில் இதுதான் முதலாவது வீடியோ. இதுதான் இந்த கலையகத்தின் முதலாவது வீடியோ. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிறதால, 2 பேருமே இருந்து கதைப்பை பண்ணுறதால முதல் வீடியோ. அதுவும் இந்த கிறிஸ்மஸை மையப்படுத்தி செய்கிறதுக்காண்டி இதை செய்கிறோம். இதில் மெயினாக நாங்கள் 2 பேரும் என்ன செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் சிலோனில் இருந்தீங்க, நான் யூகேல இருந்தேன். அப்போ 2 பேரும் ஒன்றா ஜாயின் ஆகி ஒரு மாதிரியே சுற்றி கொண்டு தெரியல. பலதரப்பட்ட கதைகள், பலதரப்பட்ட கருத்துக்கள், இந்த உயர்ச்சியோட சிலோன் பொடியும் சுற்றி கொண்டிருக்கிறான் என்ற கதையெல்லாம் இருக்குது. பல விமர்சனங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்ய போகிறீங்கள், அல்லது ஊரில் போய் என்ன செய்ய போகிறீங்கள், இதை பற்றி நீங்கள் கதைங்க. புது படைப்புகள் வேறு இருக்கின்றது. அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். என்னென்ன அந்த படைப்பு என்னத்த சர்ப்ரைஸ்? கேட்டியகளி சம்பந்தமாக ஒரு சில பாடல்கள் வேற இருக்குது. எங்களோட நோக்கம் என்ன, அல்லது இப்போ அடுத்தடுத்த வருங்காலங்களில் என்னென்ன செய்ய போகிறோம்ன்றதை பாடலாக செய்ய இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். அது நீங்கள் பாடல் வரையில பாருங்கள். அதை விட நிறைய பாடல்கள் வேறு வேறு ஆக்களுக்கும் செய்ய இருக்கிறோம். கனவே தொடர்பு கொண்டிருக்கிறோம்.
ஒர்க் பண்ணி கொண்டுக்கிறோம் கடைசி. இன்றைக்கும் ஒரு பாட்டு ரெக்கார்டிங் நடந்தது, நல்லா இருந்தது. அதுவும் மாதிரி இந்த டிசம்பர் ரெண்டுக்குள்ள ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் வரும் என்ன நம்பி சொல்றேன்னா. கட்டாயம். ஸோ ஒர்க் ஃப்ளோ தெரியும் தானே. பொடியன் அப்படின்னா ஸ்டூடியோக்குள்ளே வந்தானேண்டா, பொடியனுக்கு 2 தண்ணி போதிலையும் டீயையும் அப்பப்போ கொடுத்துருந்தா பொடியன் அப்படியே சிலோன் பொடியன் தான் இருந்து வெளுத்து வாங்குறான். எல்லா செட்டப்புமே கீபோர்டில் இருந்து சவுண்டில் இருந்து ப்ராப்பராக ஒரு ஹோம் ஸ்டுடியோ இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனலாக என்னென்ன தேவையோ அவ்வளவுத்தையும் பர்ஃபெக்டாக செய்து கொடுத்துருக்குறோம். செய்து கொடுத்துருக்கிறோம்ல, செய்திருக்கிறோம். நான் நீங்கள் சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இரவிரவா பகல் பகலாக எத்தனையோ இரவல் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முதல்ல நாங்கள் போட்ட இந்த இது செய்யல என்னென்ன சம்பவங்கள், மெக்டோனாஸோட ஒன்ன விளையாட்டுகள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்பயும் பஞ்சு கலண்டு விழுது. ஏன்னா அப்பப்போ பஞ்சு கலண்டு விழுது. இரவில் வச்செல்லாம் செட் பண்ணிட்டு விடியல பார்த்தா ஒரு பஞ்சு கலண்டு விழுந்துருக்கு. இன்னும் அந்த பஞ்சுக்குரிய கம் இன்னும் கிடைக்கல முறையா, அதை வாங்கி ஓட்டுவோம். என்ன பாட்டு இப்போ முதற்கட்டமாக செய்ய போறீங்க? கேட்டியலியோட பாட்டு. அதோட ஒர்க் நடந்துட்டு இருக்குது. ஸோ அது வெறும் கிட்டடியில் வரும். ஓகே, வெகு சீக்கிரம் இந்த மாதம் செய்கிறோம். இந்த மாதம் கேட்டியகளிட ஒரு சில பாடல்கள் வர இருக்குது. அப்போ ஏன் இதை நாங்கள் செய்யறோம்னா, ஏன் எடுத்த வச்சு கேட்டியகளி இருந்தால் முதல் விசப்பரிச்சியை எங்களில் செய்கிறோம். முதல் விசப்பரிச்சி எங்களில் செய்கிறோம். என்னென்னா உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுல நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை எங்களில் பரிச்சாத்தமாக செய்கிறோம். எங்களோட பாட்டு வரும்போது நீங்கள் அதுக்கு பிறகு முடிவெடுக்கலாம். ஒரு ஹிட் அடித்து காட்டணும். ஹிட் அடித்து காட்டணும். மற்றது ஒரு சில பேர்ட்ட விமர்சனங்களும் இருக்குது. ஹிட்டான பாட்டுகளை செய்யலாமா செய்ய மாட்டேமாண்டு எங்களால் முடிஞ்ச ஒரு முயற்சியை செய்து பார்க்குறோம். கட்டாயம். சரிண்ணா, வேற சொல்லுங்க. லண்டனில் எங்கெங்கே போனீங்க? வந்து லண்டனில் எங்க அண்ணாவோட என்ன எங்கட ஸ்ரீதேவியில ஏறினா சரி. ஸ்ரீதேவி அப்பப்போ ஸ்ரீதேவியிலையும் ஸ்ரீதேவிலையும் போகிறது. இப்போ ஸ்ரீதேவியில் அப்படி ஊர் சுற்றுறது, 2-3 பார்ட்டிகளுக்கு போகிறோம், 2-3 ஃபங்க்ஷனில் சந்தித்தோம். மெயினாக கிளிநொச்சி மக்கள் ஒன்றியத்தின் அவையண்ட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. நல்ல வரவேற்பு. கிளிநொச்சி மக்கள் ஒன்றியம் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்திருந்த திசோனுக்கு. அண்ட் அங்க புது ஆர்டிஸ்ட் எல்லாம் ஜங் ஆர்டிஸ்ட், சின்ன பிள்ளைகள் 17, 18, 15 வயது பிள்ளைகளை ஆள் மீட் பண்ணியிருந்தவர். அவைக்கு சொல்லியிருக்கிறார், அதாவது கிளிநொச்சி மக்கள் ஒன்றியத்துக்கு சொல்லியிருக்கிறார் சேர்ந்து படைப்புகளை செய்கிறதுக்கு. அவையும் அதுக்கு ஓமன்னு சொல்லிக்கிறோம். அதால் கிளிநொச்சி மக்கள் ஒன்றியத்துடன் சேர்ந்து சில படைப்புகளை செய்ய இருக்கிறோம். திசோன் அண்ணா இப்போ லண்டனுக்காக வந்தாச்சு, முயற்சியோடு சேர்ந்து தெரிஞ்சாச்சு. ஊரில் எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கப்படுது சொன்னால், நீங்கள் ஒரு ஈழத்தமிழற்ற ஒரு இசையமைப்பாளர். அப்போ நாங்கள் பார்த்த இசையமைப்பாளர்கள் எல்லாம் வந்த நேரத்தில் சொன்னால் இசைவாணர் கண்ணன், அதே மாதிரி இசைப்பிரியண்ணா. அப்போ இசைப்பிரியண்ணா எல்லாம் எங்களுக்கு ஒரு வன்னியில் இசைப்பிரியண்ணான்ற பாட்டு தான் இயக்கத்தில் உள்ள ஒரு 75-80 பாட்டு வந்து இசைப்பிரியண்ணான்ற பாட்டாக தான் இருக்கும். மற்ற விரும்பி கேட்டு நாங்கள். அப்போ அவை ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு மேலே உள்ள ஜென்ரேஷன். எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக நீங்கள் இருக்கிறீங்க. எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்த நீங்கள்? எப்படி இந்த ஜேர்னியில் ஸ்டார்ட் ஆகி இந்த இசை பயணத்துக்குள்ள நீங்கள் எப்படி வந்த நீங்கள், அல்லது யார் உங்களை கொண்டு விட்டது? ஓகே, ஸோ நான் லாங் ஸ்டோரி எங்கட மக்கள் பார்வையாளர்களுக்கு தெரியும். இப்போ கஷ்டப்பட்டு வந்தீங்களா, அல்லது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒரு மியூசிக் பக்கபலம் இருக்குது, அல்லது காசால பக்கபலம் இருக்கா என்றது இங்கே தெரியணும். அப்போ ஏன் நீங்கள் சொன்ன இப்போ 2 விஷயம் முன்னைக்குமே இல்லை. மியூசிக் ஃபேமிலியும் இல்லை, காசு பேலன் அப்படியும். மியூசிக் ஃபேமிலி கூட ஃபேமிலியோட இல்லை, ஒருத்தருமே இல்லை. 100%. எஸ், விசாரி பம்புறேன் நான். கட்டாயம் விசாரிங்க. ஓகே, எப்படி வந்த நீங்கள்? ஸோ நான் வந்துன்னா சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகிறோம் நீங்கள்? ஓகே. அங்கே வந்து கீபோர்ட் வந்து பழக்கின எனக்கு 9 வயசுல ஞாபகம் இருக்குது. ஜெரல் மாமான்னு சொல்லி ஒரு ஜெரல் மாமா, அவங்களோட சர்ச் கீபோர்டிஸ்ட் தான். ஓகே. ஸோ அவர் என்னைய கூப்பிட்டு ஒரு 3 months பழகினவர். 3 months பழகினவர். அப்போ அப்படி என்றால் என்னட்ட கீபோர்ட் இல்லை. ஓகே. அவர்கிட்ட இருக்கிற கீபோர்ட்லாம் என்னை பழக்குவார். ஸோ அந்த 3 months சர்ச்சுக்கு போகிற நேரம் மட்டும்தான் நீங்கள் பழகலாம்.
சர்ச்சுக்கும் பட் இவரோட வீட்டில் போனால் மட்டும்தான். அதுக்காண்டி நான் என்ன செய்வேன்டா, டியூஷனுக்கு போகாட்டிக்கும் இஞ்ச ஓடிடுவேன். அம்மா கள்ளம் அடிச்சு போட்டு சொல்லிட்டு இஞ்ச ஓடிடுவேன். டியூஷனுக்கு போட்டு அடிக்கடி வாங்குறத விட்ட சொல்லிட்டே இல்லை பெருசா மாட்டினா அடி விழுந்தேன் சின்ன வயசுல. அப்போ அதுக்கப்புறம் அந்த 3 மாசத்துக்கு பிறகு அம்மாக்கள் லைக் ஃபேமிலி படிக்கணும் அந்த இது விஷயங்கள்ல அப்படியே போயாச்சு. ஓகே. ஸ்கூல் டைம்ல நிமல்ராஜ் சார்ன்ற ஒரு ஆள் இருந்தார் பள்ளிக்கூடத்துல. எங்க படிச்ச நீங்க? நான் வந்து ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மானிப்பாயில இருக்கு. ஆங்கில வழி கல்வியை தான் கற்றுக்கொண்டீங்க. அது எனக்கு ஒரு பெரிய உங்களோட தமிழ்ல எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சில அந்த தமிழ் வஞ்சா கிரேட் 1ல இருந்து லெவல்ஸ் வரையும் இங்கிலீஷ் தான். அங்க எப்படி என்றால் தமிழ் எல்லாம் காய்ச்சா 50 ரூபா ஃபைன். 50 ரூபா. அப்ப தமிழ்ன்ற ஒரு பாடம் மட்டும் தான் இருக்கு. பாட்டிச்சவங்களும் பள்ளிக்கூடத்துலயும் அப்படி வச்சிருந்தா நானும் இந்த ஐக்கம் யூக்கம் இங்கிலீஷ் நோக்கம் இல்லாம கொஞ்சம் படிவா காய்ச்சிருப்பேன். அப்படி வந்தது. ஸோ அதனாலதான் இந்த தமிழ் கொஞ்சம் முந்தி இதை விட வேர்ஸ்டா இருந்தது. ஆனா நான் ஒரு கட்டத்துக்கு பிறகு நல்லா ஃப்ளூவெண்டா. ஏண்டா அந்த அந்த நாட்கள்ல வந்து எங்களோட அம்மா அப்பாக்கள் வந்து சில விஷயங்கள் எங்களுக்கு காட்டிக்கொள்ளல. அந்த எங்களோட பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பயத்துல வந்து எங்களுக்கு அதை காட்டிக்கொள்ளல, திணிக்கல. அப்ப நானா தான் இதை ரியலைஸ் பண்ணி ஒரு டைமுக்கு பிறகு ஒரு 18-19 வயசுக்கு பிறகு நான் சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணி எனக்கு அது நானா போய் கேட்க தொடங்கினேன். ஓகே. அப்ப அதுக்கு பிறகு இன்னும் தமிழ் பேசுறத இன்னும் ஃப்ளூவெண்ட் ஆக தொடங்கினேன். இப்ப நீங்கள் ஆங்கில வழி கல்வியை கற்றீங்க தெரியும். அப்ப தமிழ் வழி கல்வி உண்மையா நீங்க கற்றுக்கொள்ள முறையா கற்றுக்கொள்ள ஒரு பாடம் தான். அதாவது தமிழ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் தான் முறையா நீங்களா கற்றுக்கொள்ள இல்லை. அப்ப எந்த கேள்வி என்னண்டா, இங்கேயும் வந்து யூகேலையும் வந்து ஆங்கில வழி கல்வி தான் எல்லாருமே படிப்பினோம். கொஞ்சம் தமிழ் பள்ளிக்கூடம் சொல்கிற இதுக்கும் அது கிழமையில் ஒரு நாள் சனிக்கிழமையில் ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். அப்போ தமிழ் செப்பரேட்டாக படிப்பினோம். ஆனால் இங்கே உள்ள ஆக்கள் வந்து வீடுகளில் பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 குடும்பத்தில் உள்ள 2 படிகள் சொன்னால் 2 படிகள் ஆங்கிலத்தில் தான் கேட்பாங்க. தமிழ் படியில் இருப்பாங்க, ஆங்கிலத்தில் தான் கேட்பாங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் கதைக்கிறீங்களா மற்ற நண்பர்களோட, இல்லை தமிழில் கேட்பீங்களா? அந்த டைம் வந்து படிச்ச காலத்துல இருந்து கூடுதல் ஆங்கிலம் தான். ஸ்கூல்ல ஆங்கிலம், வழியால தமிழ். ஆனால் தெரிந்தானே ஸ்கூல்ல நாங்கள் ஒரு 8 மணித்தியாலத்துக்கு மேல இருக்கிறோம் என்றால் அதுதான் வழியால ஓய்க்கலையும் எங்களுக்கு ஓட்டோவாவே இருக்கும். வீட்டுல அம்மா அப்பாக்களோடையும் பெருசா கலைக்கிறது இல்லை. உங்களுடைய மொழி பற்று என்ன? தமிழ் மொழியில எவ்வளவுக்கு நீங்க அந்த மொழியை நேசிக்கிறீங்க? மொழி பற்றன்னு எனக்கு அதான் சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த 18 வயசு 17 வயசு வரும் வரைக்கும் எனக்கு சில விஷயங்கள் தெரியாது. ஈழப்போராட்டம் சம்பந்தமா நேரடியாக ஈழப்போராட்டம் சம்பந்தமா வேர்டிங் யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு பிறகுதான் தமிழ்ல இப்படியெல்லாம் இந்த தமிழ் சார்ந்த எல்லா விஷயங்களையும் நானாவே கேட்டு லைக் அம்மா அப்பாக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கேட்க தொடங்கி நான் கற்றுக்கொண்டேன். அப்ப எனக்கு இன்னும் பற்றுதல் வந்து இந்த கனவே எனக்கு ஒரு ஆள் சொன்னது, திசோன் அங்கே தமிழ் பாட்டில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் சேர்ச்சில் போய் தான் கீபோர்ட் வாசிக்கிறவன். அப்போ தமிழ் பாட்டில் பெரிய பற்றில்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. அப்போ அதுக்காகத்தான் இந்த கேள்வி கேட்டான். அப்போ அடுத்தது உங்களோட இசை பயணம் என்ன? தென்னிந்தியாவை நோக்கியா அல்லது ஈழத்தை நோக்கியா? எல்லாருமே தென்னிந்தியாவை நோக்கி தான் இங்கே வேலை செய்கிற வேலைன்னு சொன்னால் தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். தென்னிந்தியாவில் போனால் தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அல்லது ஒரு தென்னிந்திய திரைப்படத்துக்கு போய் நாங்கள் ஒரு மியூசிக் செய்தால் தான் அது அங்கீகாரம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று வந்து இலங்கையில இருந்தே வேலை செய்யணும் ஒன்று. ஓகே. வெளிநாடு வர ஐடியா இல்லை? இல்லை, ஐ மீன் இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகிற ஐடியா இல்லை. இந்தியன் சினிமாக்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த இல்லை. மீன்ஸ் எது வந்தாலும் எனக்கு அங்கே போயிட்டு லைக் எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை. அப்போ எங்களுடைய ஈழப்படைப்புகள் செய்யத்தான் செய்யணும். வேறு என்ன? வேறு நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு இசையமைப்பாளர், அப்போ நீங்களே பாடல்களை செய்து வெளியிட போகிறீங்களா அல்லது இந்த இளைய தலைமுறையிலிருந்து புதிய ஆர்டிஸ்ட்களை வெளியே கொண்டு போகிறீங்களா? ரெண்டும். ஒன்று வந்து என்னோட ஓன் படைப்பும் இருக்கும். அதில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்றால் ஒப்பனாவே சொல்லிடுறேன். இங்க இருக்கிற கலைஞரோட கொலாப் பண்ண போறேன். யூகே அது இந்த ஸ்டுடியோன்ற நோக்கமே அதுதான். யூகேல உள்ள இளைய தலைமுறை இப்ப அங்கே சென்ன மாதிரி ஆக்களுக்கு சான்ஸ் குறைவு, ஓப்பனாகவே சொல்லுவோம். குறைவா இங்கே உள்ள இளைய தலைமுறைகளை வெளியே கொண்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து அவங்களுக்கு
அவங்கள அடுத்த கட்டத்தில் கொண்டு விடுறது தான் உண்மையான நோக்கம். சரிதானே, இதுதான் உண்மையான நோக்கம். அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே ஒரு ஸ்டூடியோ, இங்கே அடிக்கடி இவர் வந்து போவார், வந்து போவைக்குள்ள இதெல்லாம் செய்து அல்லது நிறைய நிறைய படங்கள் குறும்படங்கள் செய்கிறது தான் நோக்கம். சரி, கதைக்கு வந்தது நாங்கள் அப்படியே பாட்டு சொல்லுங்க. ஸ்கூல் டைம்ல வந்து நிமல் ராஜ் சார்னு சொல்லி, அப்ப அவருக்கு சரியான பயம், எனக்கு காதல நுள்ளுவார், அப்படி அவர் தான் குழப்படி செஞ்சா நுள்ளுவார். ஸ்கூல்லையும் அப்படி என்றால் ஸ்கூல்ல ஒரு பியானோ இருக்கு, ஒரு கீபோர்ட் இருக்கு. இத்தனைக்கும் என்னோட வீட்டுல எதுவுமே இல்லை. ஒரு 18-19 வயசு வரையும் வீட்டுல என்னட்ட ஒரு கீபோர்டோ எந்த ஒரு இசை கருவியோ எதுவுமே இல்லை. ஆனால் நான் விசாரிப்பேன், கட்டாயம் நான் விசாரிப்பேன்டா. நிறைய கலைஞர்கள் என்ன செய்யறேன்டா, வீட்டில் நல்ல வசதியாக எல்லாம் இருப்பாங்க, இல்லை வெளியில் போய் ஒரு மீடியாவில் போய் சொல்லிக்கல, ஐயோ நாங்கள் ஒரு சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு நாங்கள் வசதி இல்லாமல் இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்து அங்கே இருக்கிற யார் என்றாலும் விசாரிக்கலாம் திசோன் இந்த ஃபீல்டில் இப்படி இருந்து வந்தவர். அப்போ எனக்கு ஒன்று சர்ச் மற்ற ஸ்கூல்லையும் எப்படி என்றால் கிளாஸ் டைமில் இருக்குதானே, என்ன செய்வேன்டா நைஸாக கட் அடிச்சுட்டு ஓடிடுவேன். என்ன சர்ச் பண்ணுவாங்க கூடவா, இவர் ஓடிட்ட அந்த எனக்கு கிளாஸ் படிக்க விருப்பம் இல்லை, ஒன்று மேலே மாட்டிப்போம், கூத்து பண்ணுவோம், ஏதாவது உண்டு. இல்லையண்டா நான் என்ன செய்வேன், அப்படியே அது ஃப்ரீ கிளாஸஸ், இப்போ ஃப்ரீ கிளாஸஸ் ஒரு டீச்சர் ஆப்சென்ட்டா இன்னொரு ஆள் வருவா தானே, அந்த டைமில் நான் என்ன செய்வேன், நைஸாக ஓடிடுவேன். ஓடி போய் அங்கேண்டு எங்களோட இது டீச்சர்ஸ் ஆக்கல கேட்டுட்டு எனக்கு பேசுகிறாங்களோ தெரியல, அந்த காலம் தான். ஸ்டேஜ்லாம் இருக்கும் அது ஒரு சைட்டால், அப்போ அந்த கேர்டீனுக்கு பின்னாலாம் அந்த பியானோ இருக்கும். நான் அங்கே போயிட்டு இருந்து அந்த பியானோவை இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஃப்ரீ பாடம், எனக்கு அது சரியான விருப்பம். அப்போ எனக்கு அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு அந்த மியூசிக் ஒரு 14-15 வயசு வரை ஏஆர் ரஹ்மான் அந்த 2 அவார்டு இருக்கு தானே, அப்போ ஒரு படம் ஒன்று அவர் வாங்கின அவார்டை அவர் என்ன செஞ்சேன்டா, இந்த தலையை வெட்டி அவர்கிட்ட இதில் பொருத்தி அது ஒரு ஃபோட்டோவாக நான் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோவை பார்த்து என்ன செய்யணும்னா, எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்ட்டு ஒரு ஆசை அப்படின்ட்டு, அது ஒரு கனவா அந்த ஃபோட்டோ வச்சு தான் இதன். அதுக்கப்புறம் ஒரு 17 வயசு வரைக்குள்ள அம்மா அப்பாக்கள்கிட்ட சொன்னான், எனக்கு ஒரு ஸ்டூடியோ செய்யணும். முந்தி இப்போ தெரிந்தானே நம்ம இளைஞர். அப்பா என்ன வேலை? அப்பா வந்து பாஸ்டர். ஓகே. அம்மா வந்து சின்ன பள்ளி அங்க படிப்பிக்கிறா. அது எங்களோட ஏரியா. நான் இருக்கிற ஊர் வந்து திருநெல்வேலி. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இருக்கிற ஏரியா. இப்ப மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி இருக்கு அங்க. அங்க பாரதி புலமன் சொல்லி ஒரு ஏரியால தான் அம்மா நர்சரி படிப்பிக்கிறா. அந்த காலத்துல இருந்து இப்ப வரையும் அதுதான் அதான் அவட ஹாப்பினஸ் சொல்றோம். சோ அதால நாங்கள் அவ நிப்பா பால்வாடி டீச்சர் 50 வயசு ஆயிட்டா என்ன பேசுறா, பால்வாடி டீச்சர் சொல்றாங்க, தமிழ்நாட்டு ஸ்டைல்ல சொல்றா பால்வாடி டீச்சர். அப்ப அந்த டைம்ல வந்து நான் இப்பத்த ஜங்ஸ்டர்ஸ் வந்து நான் அப்படி சொல்லக்கூடாது, பைக் வேணும், கார் வேணும், இப்படியான கேட்பாங்க. ஆனா நான் அப்ப எப்படி என்றால் அம்மா அப்பாக்கள்கிட்ட அடி ஓடுவேன். நான் எனக்கு ஸ்டூடியோ வேணும், ஸ்டூடியோ ஆட்டி தாங்குவோ அப்படி இப்படின்னு நான் கஷ்டப்படுத்தினேன் அவையில். அப்போ அவையில் என்ன செஞ்சு நம்ம ஒரு நாள் ஒரு இவ்வளோ எந்த கஷ்டம் நான் இப்படி கெஞ்சிறாங்க கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு 5 lakhs லோன் போட்டு 5 லட்சம் லோன் போட்டு அதில் ஒரு பில்டிங் கொண்டு எழுப்புறோம். அந்த 5 லட்சத்தை வச்சு நான் என் அப்பப்பா கௌசி என் கசின் ஒரு பில்டிங் ஒன்று சின்ன எங்களோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு 15-9 அடி பில்டிங் கொண்டு எழுப்புறோம். அது அரைவாசியோட அந்த 5 லட்சம் காசு முடிஞ்சு கட்டிக்கொண்டு போகிற வாசியில். அது அப்புறம் எனக்கு இந்த ஸ்டூடியோ வந்து சீட் போட்டு முடிக்கும் வரைக்கும் எனக்கு 3 வருஷம் பிடிச்சேன்னா. என்ன காரணம் என்றால் அந்த 5 லட்சம் முடிஞ்சு அப்போ நீ அடுத்த அமௌண்ட் இந்த லோன்ஸும் கட்டணும். நான் அப்போ எனக்கு ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. படிப்பு எதுவரை படிச்சீங்க? நான் படித்தது வந்து O level. A level படிச்சேன்னா நான் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணல. நான் அதுக்கு பிறகு நான் எனக்கு ஒரு ஸ்தாபனம் உண்டு. நான் அந்த கேள்வியை கேட்கறேன், கொரோனா கூட படிப்பை பற்றி கேட்குறாண்டு. அப்போ எல்லாரும் அதை படித்து தான் முன்னுக்கு வரணும், எல்லாம் படித்து தான் அடுத்த கட்டத்துக்கு போகணுமென்று நினைக்கிற மன உள்ள ஆக்களுக்கும் முயற்சி என்ற ஒன்று இருந்தால், உங்கள்கிட்ட முயற்சி இருந்தால் வரலாம். அப்போ அதுக்கு தான் இவர்கிட்ட கேட்டேன். சரி சொல்லுங்க. படிப்பு இருக்கணும். முதல் நான் படிக்க மாட்டேன், ஆனால் நல்லா படிப்பேன், கேர்லெஸ். ஆனால் கேள்விப்பட்டேன் பிள்ளை போய் ஆமாம் பொம்பளை பிள்ளை எல்லாம் சரி அப்படிதான் கதைப்பாங்க. என்ன செய்யறது, ஸ்கூல் டைம்லேயும் அது நடந்தது. எப்படி என்றால் ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று வந்தால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க என்ன செய்வாங்கடா,
டே மச்சான் நீ தான் கதைப்ப போய் கதைச்சிருக்க நம்பரை பேரை கேளு நம்பரை கேளுன்னு சொல்லுவேன். நானும் முழிச்சவா என்ன செய்வேன், ஓடி போய் ஹாய் ஹவ் ஆர் யூ, நைஸ் டு மீட் யூ, விச் கிளாஸ் யூ ஆர் ஃப்ரம், வாட் இஸ் யுவர் நேம். அப்படி ஒரு பிள்ளை இப்போ இங்கே யூகேலையும் இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒன்று சிஸ்டர்ஸ் தானே அப்படி வந்த ஒரு ஆள் இங்கே யூகேலேருந்து வந்து படிச்சு இல்லை அது சொந்தக்காரர். ஸோ அப்படி அதோட தான் ஃபைனலாக நான் ரியலைஸ் பண்ணாட்டே இவங்க எல்லாம் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் பேசி கூட அதை விட்டுட்டு. ஸோ அப்படி அதுக்கு பிறகுன்னா இந்த ஸ்டூடியோ வந்து 3 வருஷம் பிடிச்சது. அந்த சீட் போட்டு நான் என்ன செஞ்சேன் அப்போக்கு அந்த டைம் தான் 10 சொல்லி அவர் தான் இந்த மியூசிக், அதாவது இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் இந்த இதை வந்து லைக் என்னை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தவர். நான் சர்ச் மியூசிக்லாம் இருந்தேன் நான். அப்போ கொஞ்சம் வெளியால் தெரிய வரும் எனக்கு மியூசிக்ண்டா என்ன, அதாவது மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டா என்ன. அப்போ நான் போய் கிட்டார் ப்ளே பண்ணுவேன். அந்த கிட்டார் ஓடி எப்படி என்றால் எங்களோட சொந்தக்காரரால் லைக் அந்த கிட்டார் வந்து பார் பெண்ட் ஆகினா கஷ்டமாக இருக்கு மடிக்க. அப்போ அது சும்மா இருக்குன்னு சொல்லி எனக்கு தந்தவர். என்ன பேர்? அவர் பேர் ரமேஷ். ஏன் நான் கேட்குறேன்டா, எங்கட வளர்ச்சியில் நான் அப்படித்தான். எந்த வளர்ச்சியில் யாரெல்லாம் எனக்கு ஈவன் ஒரு உயர்ச்சி இந்த பெண்ணு உங்களுக்கு தான் தந்தா கூட அதை நான் மறக்க மாட்டேன். ஏன் அதை மறக்க மாட்டேன், எங்கட வளர்ச்சிக்கு அவை ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பாடி. அப்போ அதுதான் கேட்டான். சொந்தத்துல இருந்தும் உங்களுக்கு உதவி செய்திருக்கணும். அவர் என்னன்னு சொல்லுவோம், எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே இல்லை என்ன அப்போ. அப்போ தன்னிட்ட ஒரு கிட்டார் இருக்கு சும்மா இருக்கு. ஆனால் அந்த பார் பெண்ட், அதாவது நீங்க அந்த பார் பெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பிடிக்கல கையெல்லாம் சரியான வெட்டு. அப்போ அது கஷ்டம் ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த கிட்டாரை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணி சோலோவா நான் யார்கிட்டையும் ட்ரெயின் ஆகல பெருசா. ஸ்கூலில் ஃபாரினர்ஸ் வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்டு அது பழகுவேன் அப்படி. அப்போ அதில் ட்ரெயின் ஆகி நான் ஒரு ஷூட்டுக்கு என்னை அப்படி கூப்பிட்டு அண்ணா இப்படி வாங்க YBCயில் ஒரு ஷூட் ஒன்று இருக்குது. அப்போ அன்றைக்கு பார்த்துட்டு அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாத்தையும் விட்டு ஒரு சர்க்கிளை விட்டு வெளியால் போகிறேன் ப்ளே பண்ணு அப்படின்னு சொன்னால் அவர் சரியான ஹாப்பி. அவர் சொல்கிறார், நீ வா ஸ்டூடியோவுக்கு, நீ நல்லா ப்ளே பண்ணுற, எல்லாம் ஓகே அப்படின்ட்டு இதண்டா. இப்போ எனக்கு என்னடா அம்மா என்னைய பெருசாக விட மாட்டேன், நான் ஏரியாலே தனியாக திரிக்க மாட்டேனுங்க, அந்த உள்ளுக்குள்ளுக்கு தான் இருப்பேன், ஸ்கூல் வீடு அப்படி லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ இவரை நம்பி அம்மா அதுக்கப்புறம் என்னைய நடிச்சாமல் விட தொடங்கிட்டா. அப்போ நான் என்ன செய்யணும், அண்ணாக்கள் இரவிரவா வேலை செய்வாங்க. அப்போ 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி அண்ணாக்கள் பத்மேன் மியூசிக்ல பத்மேன், அதுல ஒரு 15 அண்ணாக்கள் இருக்கணும். பேர் சொன்னால் பத்மேன், ரஜி அண்ணா, ரிஷி அண்ணா தெரியும் சொல்றேன்டா. உங்களை வளர்த்து விட்ட ஆக்களை வெளியே சொல்ல வேண்டியது உங்களுக்கு ஒரு பேரை நான் சொல்லிடுறேன். ரஜி அண்ணா, பத்து அண்ணா, ரிஷி அண்ணா, ஜெயந்த் அண்ணா, பாரத் அண்ணா, கண்ணா அண்ணா, மோகன் அண்ணா, தர்ஷன் இப்ப கனடால இருக்கிறார். பெயர் ஞாபகம் வரையில. ரஜி அண்ணா மிஸ் பண்ணியிருந்தால் இவற்ற வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ண அண்ணாக்கள பெயர்கள் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. பயிர் அண்ணா, நிறைய அண்ணாக்கள் சப்போர்ட்ல தான். இளத்தை பொறுத்தவரை நிறைய அண்ணாக்கள் சின்ன இளம்படியில நாசமாக்கி கொண்டிருக்கிற காலத்துல ஒரு ஆளையும் வளர்த்து விட்ட அண்ணாக்களும் இருக்கிறோம். இப்போ அப்படித்தானே பாத்தீங்க தானே, கலாச்சாரங்கள் என்ன கட்டத்துல போய் கொண்டிருக்கோம் அந்த நிலைமையில இருக்கிற வளர்த்து விடுற அண்ணாக்களும் இல்லத்துல நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி வளர்த்து விட்டதால தான் இன்றைக்கு திசோன் என்ற ஒரு இசையமைப்பாளரை இன்றைக்கு உலகம் அறிகிற அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம். சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இடையில ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னது? அந்த ஸ்டூடியோ கட்டப்புறம்ன்றதுக்காண்டி 16 வயசுல நான் ஒரு ரெஸ்டாரண்ட் கொண்டு போய் வேலை செஞ்சேன். திண்ணவெளியிலே ஆச்சி ஃபுட்ஸ். உண்மையை சொல்லுவோம், நான் உண்மையை சொல்றேன். சில பேர் சிம்பதி கிரியேட் பண்றாங்க இல்ல, உண்மையா என் ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்த இல்லாட்டி ஃபேமிலி சார்ந்த யார்கிட்டையும் கேட்கலாம். ஆச்சி ரெஸ்டாரண்ட், ஆனா இப்ப அது பேர் மாத்திட்டாங்க. திண்ணவெளி சந்தியில நீங்க போய்க்கல, லெஃப்ட் சைட்ல நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அங்க அப்படி என்ன, நான் ஸ்கூலால வருவேன், பள்ளிக்கூடம் வந்து 4:30 போவேன், 10 மணி தான் வீட்டை வருவேன். நான் நினைக்கிறேன் சம்பளம் 800 இல்லாட்டி 600 இருக்கும். அப்ப எத்தனை ஆண்டு? 16 வயசு என்றால் எனக்கு 27, கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னுக்கு. ஓகே. ஸோ எனக்கு 8000 ரூபா வரும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சேலரி வந்து எனக்கு 8000 ரூபா காசு வந்தது மாதம். எனக்கு அதுக்கு 8000 குறைவாக தான் இருக்கு நினைக்கிறேன். ஒரு 300 எனக்கு அது கரெக்டாக தெரியல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு 8000 ரூபா சேலரி வேணும். மேபி எனக்கு 15 டேஸில் எடுத்தனோ தெரியல. அந்த 8000 ரூபா சேலரியில் நான் என்ன செஞ்சேன், அம்மாவுக்கு ஒரு சாரி, அப்பாவுக்கு ஒரு ஷர்ட். அந்த சாரியும் ஷர்ட்டும் அம்மா அப்பாக்கள் இன்னும் போட வச்சிருக்கணும்.
இப்ப எனக்கு ரீசெண்டாக தான் அது இந்த வருஷம் தெரிய வந்தது. ஏன் என்ன காரணம் தான் நீங்க எப்படி என்றால் அது இன்னொரு ஆளுக்கு அம்மா ஷேர் பண்ணியிருக்கிறா. அந்த ஆள் வந்து எனக்கு சொன்னது இப்படி மகன் இப்படி போயிட்டு முதலாவது அவன் இதோட லைக் முதலாவது சேலரியில் அவன் எடுத்து தந்ததை இன்னும் போடாமல் வச்சுக்கணும் உண்டு. இப்போ எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ என்ன சொல்ற அப்போ அந்த நான் என்ன செஞ்சேன்னா அந்த கஷ்டம் அதை நினைச்சு நிறைய எஃபர்ட் போட்டேன் நான். எந்த தம்பியாக்கள் அப்படி இல்லை, அது ஓப்பனாகவே சொல்லுவேன். இப்போ அண்ணா ஓகே இருக்கிறானே, இப்போ தம்பியாக்கள் நான் தானே கஷ்டப்பட எனக்கு இருக்கும் இல்லை. இது சிம்பத்தி கிரியேட் பண்ணலன்னா சீரியஸ் என் லைஃப்ல நடந்த விஷயம் அதெல்லாம் வழியா வரணும். நீங்கள் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு என்னென்ன நடந்தது, உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது. இன்றைக்கு நான் ஆற ஒரு ஆள், இதுக்கு முதல்ல நாங்கள் ரிலேட்டிவா சொந்தமா இல்லை, எல்லாரும் எனக்கு சித்தப்பா சித்தின்ற மகனா நீங்க இல்லை தானே. பட் நீங்க முதல் இந்த நாட்டுக்கு வரைகளையும் என்னோட தான் நின்றீங்களா. நான் வந்து இந்த நாட்டுக்கு முதல் ப்ரோக்ராம் செய்ய வரைகளையும் என்னோட தான் நின்றவர், என்னோட தான் ஏதோ எங்கள் 2 பேருக்கு முடியல ஒரு கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்டா, மெயின் கனெக்ஷன் உண்டு. 2 பேரும் குடிக்கிறதில்ல, 2 பேர்ட்ட மனநிலையும் நல்லா ஒத்து போகும். ஒரே மனநிலை, ஒரே மாதிரி பாடி விடுவோம், ஒரே மாதிரி பம்பில் அடிப்போம். 2 பேர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களை சுற்றி உள்ள ஆக்களுக்கு கொஞ்சம் பொறுப்பாகிற மாட்டுக்கு வேண்டாம், ஒரே மாதிரியான மனநிலையில கருத்துக்கள் சொல்லுவோம். அதனால 2 பேருக்கும் ஒத்து போச்சுது. அப்போ சரி இங்கே ஒரு இதை செய்வோம்னு செய்தாங்க. சரி சொல்லுங்க. அதுக்கு பிறகு அண்ணாட ஸ்டூடியோவில் இரவா நான் என்ன செய்வேன்டா, கதைக்க மாட்டேன், ஹிந்திலேருந்தே கதைக்க மாட்டேன். பின்னால் போயிருப்பேன் சோஃபாவில், இப்படி ஸ்டூடியோ இருக்கும், நான் பின்னால் இருப்பேன், இப்படியே இருந்தால் அண்ணா என்ன செய்யறேன்னு இப்படி எட்டி பார்த்து கொண்டிருப்பேன். கேட்க மாட்டேன், நான் பார்ப்பேன். இப்படியே வீட்டை வந்து நான் ஒரு குட்டி செட்டப் மாதிரி கொண்டு வச்சிருப்பேன். அதை நான் பிக்ஸில் நான் போடுறேன், மேலே இதில் பிக்ஸில் அட்டாச் பண்ணுவேன். அந்த செட்டப்பில் வந்து என்ன செய்வேன்டா, அங்கே கேட்க மாட்டேன், இங்கே வந்து நான் அதை பழகுவேன். அவர் என்ன செஞ்சு வேண்டு இங்கே பழகுவேன். அப்போ அண்ணா ஒரு டைம் சொன்னார், வாயத்திலிருந்து கேள். என்னவோ அதுதான் நானும் சொல்றது. இந்த காணொலி செய்கிற இந்த நோக்கமே என்னடா தம்பி ஒரு வீடியோ செய்ய மாட்டேன், நான் வரையில் என்ன கதைங்க என்ன, நான் பின்னுக்கு இருந்து செய்கிறேன். நான் எவ்வளோ பாட்டு செய்துட்டேன் இது வரைக்கும், 300+ ஒரு 300 பாட்டுக்கு மேலே இவருடைய சொந்த மியூசிக்கில் செய்திருக்கிறார். அப்போ என்னென்ன பாட்டுகள் செய்தவர், எந்தெந்த சூப்பர் ஹிட் அடித்த பாட்டுகள், எங்களோட ஈழத்தமிழற்ற படைப்பில் என்னென்ன பாட்டுகள் சூப்பர் ஹிட்டில் அடித்ததோ அந்தந்த பாட்டுகள், இவர் போட்ட பாட்டுகள்ன்றதை வந்து நான் இதில் சைடில் போட்டு விட்றேன். ஒரு 30 செகண்ட் பிறகு போட்டு அப்புறம் காப்பி ரைட்ஸாக போட்டு இல்லை தானே. ஒரு 30 செகண்டுக்கு நான் அதை ஒவ்வொரு பாட்டுகளையும் போட்டு விட்றேன். நீங்கள் கேளுங்கோ, ஆளுடைய மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்கோ. அப்போ கேட்டால் தான் எங்களுடைய ஒரு ஈழத்தமிழ் இசையமைப்பாளர் எங்களோட சமூகத்தில் இருக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உண்மை சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக நான் தென்னிந்திய படைப்பாளிகளை நான் பிள்ளையா சொல்லல. நான் இந்த எங்களோட வாழ்க்கையில் யுத்த காலம் ஒரு 30 வருஷம் இருந்ததால் நிறைய படைப்பாளிகள் வெளியே தெரியாமல் இருந்தவள். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், சோஷியல் மீடியா, மெயினாக சோஷியல் மீடியா எல்லாட்ட கையிலையும் கிடைச்சபடியாக தான் இவைய மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வெளியே தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. இவைய மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் என்ன தெரியாமல் இருக்கணும். ஏதோ எங்களால் முடிஞ்சதை அவையும் வெளியே கொண்டு வரதான் எங்களோட நோக்கம், மெயின் நோக்கம். இது கூட என்ன கூற கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன ஒன்று சிரிச்சா சில்லற கலகல கண்ணை அடிச்சா கங்கட கனகன அவ முறைச்சா கூட என்ன கூற அவ அழகில ராதிகா அந்த மந்திரிச்ச முட்டை கண்ணில் மயக்குறா. ஒன்னு உன்னை பார்த்து சிரிச்சா அது எல்லாம் காதல். நில்கின்ற நிஜமே வீழ்கின்ற குணவேனும் அன்பென்ற அலையிலே குளிரும் சூரியனே இதயத்தின் வழியே நட்பென்ற மொழியே நான் கூடுகின்றன. உயிரே உயிரே பிரிந்தது ஏனோ எங்கள் உலகே, உன்னால் சுழல்வது தானே வழியே, காட்டி அழைத்து சென்றாய் என்று வலியை கொடுத்து அழ வைத்தாய். பிரியாதே பிரியாதே உறவே, பிறை கூட நீ காட்ட
வண்ணக்கிளியே வெண் பூவில் நீ சென்று வாசம் வீசி வாராய் எந்த மனதில் நிலவாக வந்து களவாக ஏன் செல்கிறாய் அடியே அழகே அடியே அழகே அடியே என்னை நீங்கி போகாதே என் சுவாசம் நீதானே எந்த நோடும் காற்றின் திசையே நீதான். நான் இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் இந்த ஒரு சம்பவம். எனக்கு ஒரு லவ் ஒன்று இருந்துச்சு சரியோ. அப்போக்கு நான் ஸ்கூல் லவ் தானே என்ன செய்யறது சொல்லுவோமே நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்ல லவ் பண்ண லவ்வால வந்த பிரச்சனை அந்த லவ் தான் இப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து நீயும் ஆண்டானேடா உனக்கு மாசா வாசம் இருக்குதானே இருக்குதானே ஒரு மச்ச மச்சா அவரு கஜ கஜா அப்படியே அண்ணா ஒரு நாள் பாட்டு லவ் சாங் ஒன்று செஞ்சு நான் பின்னால் சோஃபால இருக்கேன். அப்ப அந்த டைம்ல எனக்கு சரியான அந்த அண்ணா யார சொல்றீங்க 10 அண்ணா தான் 10 அண்ணா. அப்ப ஸ்டூடியோல இருந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் பின்னாடி இந்த பாட்டு கொண்டிருக்கேன். அப்ப எனக்கு அந்த பிரேக்கப் கொஞ்ச நாளா திடீர்னு நானும் லூசன் பேன் மாதிரி எல்லாம் தெரிந்தானே இந்த ரோட்டால எல்லாம் தெரிவாங்க அவள் பாட்டு ஷோ பாட்டுல கண்டு போனாலே அப்படி என்ன மறந்து அப்ப 1 மணி எனக்கு 20 மணி ஏர்லி மார்னிங் 1 AM எனக்கு சரியான அடக்கலாம் போயிட்டேன் அந்த ஒரிச அண்ணா சோ பாட்டுக்கு செய்யற அந்த பாட்டு வந்து எனக்கு நல்லா மனசு உடைக்க தொடங்கிட்டு. ஆனா அழுக தொடங்க அந்த விக்கி தாண்டி நான் கதவு பண்ணா கண்டு கையை பிடிச்சிட்டு என்ன நடந்தேன்னு கேட்டுட்டு நான் அழுகுறேன் விக்கி அண்ணா அப்படியே அவருக்கு ஹக் பண்ணி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வேலை நாளைக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கணும் மீன்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் கட்டி பிடிச்சிட்டு நான் விக்கி அழுகிறேன். ரோட்ல கொண்டு போய் எனக்கு கூடிய 4 மணி வரையும் அட்வைஸ். அப்ப எனக்கு அவர் அதுல சொன்ன ஒரு வேர்ட் மட்டும் தான் எப்படின்டா திஷோன் நீ நல்ல டேலண்டான பொடியன் நீ 5 வருஷத்துல வந்து ஒரு ஸ்டார் ஆவாய் நீ 5 வருஷத்துல ஸ்டார் ஆவாய் என்ற வேர்ட் வந்தான்னா அப்ப சொன்னவர் சரி இதெல்லாம் நீ மறந்து நீ செஞ்சு காட்டு எல்லாருக்கும் நீ சாதிச்சு காட்டு திஷோ உன்னிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னைய இன்னும் ஒரு செய்யணும்னு சொல்லி ஒரு வரி மாதிரி விளங்குது அந்த அது அப்படியே கொண்டு வந்து விட்டது. அப்ப அந்த நான் ஒவ்வொரு டைம் என்ன பேர் காதலி கனகாவா சரி பேரை சொல்லுவேன் பாட்டோட நீங்க செய்றீங்க என்ன காரணத்துக்காக உடைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரிலிஜியன் மதம் நான் கிறிஸ்டியன் அவங்க ஹிந்து. அப்ப ஸ்கூல்ல தானே அது தெரியும் தானே எப்படி இருக்க மாட்டேன் அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் போன அப்புறம் நடந்தது. என்ன காரணத்தை சொல்லி இதுதான் பட் எனக்கு ஒரு வேர்டிங் கொண்டு இருந்தது அப்படின்னா நீ மியூசிக்ல நல்லா வர மாட்டாய் என்ற ஒரு அவ சொன்னவா. அப்ப அந்த இந்த 5 வருஷம் நீ 5 இயர்ஸ்ல ஸ்டாரா வருவான்றதும் என்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் வந்துட்டு அதே மாதிரி இந்த வருஷம் பிரான்ஸ்ல போயிட்டு ஷோ செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அப்ப அதனோட பெரிய சொல்ல வாராரு சோரண்டா திசோண்ட முன்னாள் காதலி பிரான்ஸ்ல இருந்திருக்காங்க. அப்ப இப்படியும் பார்ப்பீங்கள். வாழ்த்துக்கள் நன்றி. உங்களோட ஒரு உடைப்பு தான் இன்றைக்கு திசோன. ஆனா அவங்கள எந்த கோவம் இல்லையே அவங்கள எந்த கோவம் இல்லை கோவப்பட்டு என்ன தம்பி செய்யறது அப்படி கோவப்பட நான் எத்தனை கோவப்படணும் எத்தனை நான் கோவப்பட சிம்பிளா வர்றேன் நான் இப்போ எத்தனை கோவப்படணும். காதல் வேற அடிப்புறம் என்னடா அப்புறம் காதல் வேற அடி ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்டணும். அந்த வயதில் இப்போ இந்த காதல் வார வயதில் காதல் அடி ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்டணும். ஐயோ டாக்டர் எனக்கு இந்த வயதில் காதல் வருது இல்லைன்னா அவங்கள ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. உண்மைதான் போய் சிரிக்காத உண்மைதான் உண்மை கதை. சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் அண்ணாட ஸ்டூடியோல இருந்து வேலை செஞ்சு அண்ணா ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டார். அப்போ ஒரு ஆல்பம் செஞ்சு நான் அப்போ இருந்து வேலை செஞ்சு கொண்டிருப்பேன். வேலை செஞ்சு எனக்கு 80,000 ரூபா ஒரு ஆல்பத்துக்கு காசு கிடைச்சது முதலாவது. அப்ப நான் என்ன செஞ்சேன் எங்கட வீடு வந்து வேலி. அப்ப நான் அந்த டைம்ல கொஞ்சமா வேலை செஞ்சு என்ன ஸ்டூடியோவை சீட் போடும் வரையும் கொண்டு வந்துட்டேன். என்னென்ன வேலை செய்யுங்க சீட் போடுறது வேலை செய்ய அதாவது இந்த கல்லு கட்டி மேல ஏத்திட்டு இப்ப காசு இல்ல 5 லட்சம் ரூபாய் காசு இல்லாம போயிட்டுது இல்ல 5 லட்சம் ரூபாய் வச்சுதான் நான் மிச்ச காசு இல்லாம போயிட்டுது. அதுக்கு இன்னும் என்ன உழைச்சி காசை கொண்டு வந்தீங்க? எனக்கு நான் இப்படி சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து இப்போ 5,000 10,000 15,000 என்ன இது வருதோ நான் அதை எடுத்து செஞ்சு அதை சேவ் பண்ணுவேன். சேவ் பண்ணி நான் கேள்விப்பட்டேன் நானே மேசன் வேலைக்கு எல்லாம் போறீங்களாவே எல்லாம் சொல்லு ஐயா உண்மையா சொல்லி ஐயோ நான் வேலைக்கு போயிடனா என்ன என்ன வேலை செய்யுது நீ
பெயிண்டிங் செஞ்சிருக்கிறேன், மேசன் வேலை செஞ்சிருக்கிறேன், சாப்பாடு கேட்டரிங் போயிருக்கிறேன் அண்ணாக்களோட. அப்படி என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு என்னண்டா உன்னை பிடிச்ச விஷயம் என்னண்டா, உன்னை சுற்றி ஒரு அண்ணாக்கள் டீம் இருந்துக்கிறாங்க. அந்த அண்ணாக்கள்லாம் உன்னை இந்த இடத்துல உணர்ந்து விட்டுக்கிறாங்க. ஒத்துக்கொள்றியா? எல்லா விஷயத்திலையும் அண்ணாக்கள் 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 தான் சொல்கிறேன். அம்மா அப்பாவை வீட்டில் கட்டுப்பாடாக வளர்த்தவே அதுக்கு தான் சொல்கிறாவளியே. மிச்ச விஷயங்கள் எல்லாம் அண்ணாக்கள் அண்ணாக்கள் அண்ணாக்கள். ஆனால் கிரேட் அந்த அண்ணாக்கள் அண்ணாக்கள். உங்களுக்கு நன்றி எல்லா அண்ணாக்களுக்கும். இப்படி ஒரு இசையமைப்பாளரை எங்களுக்கு எங்களோட சமூகத்துக்கு அல்லது ஈழத்தமிழர்களுக்கு தந்துருக்கிறீங்கள். உங்கள் இசைப்பிரியன்னா அதே மாதிரி இசைவாணர் கண்ணன் தாத்தா அவையோட மாதிரி எங்களுக்கு ஒரு புதிய இசையமைப்பாளரை நாங்கள் திசோன் என்ற வடிவத்தில் பார்க்குறோம். நிறைய பாட்டுகள் செய்திருக்கிறார். செய்த பாட்டுகள் நான் போடுவேன். ஒரு மெயினாக ஹிட் அடித்த பாட்டுகள் இருக்குது. என்ன வெப்சைட்டில் கூட பாட்டுகள் இருக்குது? நம்மளாக ரேப்ஸில் அடித்தாலும் பெறும். ஓகே. இல்லாட்டி திஷோன் விஜயமோன் யூடியூப்ல அடிச்சு அண்ட் நான் செஞ்ச பாட்டு இருக்கும், மெட்டாக்களுக்கு செஞ்ச பாட்டுகள் எல்லாம் அதில் வரும் கலெக்ஷன். திஷோன் விஜயமோகன். திஷோன் விஜயமோகன் அது எங்கட பாட்டு லைக் இந்த டீம் ஆல்சோ. ஓகே. அதன் பிறகு மிச்சம் சொல்றதோ சொல்லுங்க. இந்த காணொலியின் நோக்கம் தம்பி, நீங்கள் யாரு, இதுக்கு முதல்ல எங்க இருந்து வந்த நீங்கள், இனி எங்க போக போறீங்க, அப்ப இதுக்கு முதல் நடந்த சம்பவம் சொல்லுங்க.